ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 டேஸ் மினி vlog சேலஞ்ச். இந்த வீடியோ அம்மா வீட்டிலேருந்து தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் இட்லி பொடியும் தான். இந்த இட்லி பொடியோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு முக்கியமான ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம். வாங்க எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். கரண்ட்டாக அம்மா வீடு இருக்கிற இடம் வந்து தூத்துக்குடி. தம்பியோட ஜாப்னால அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. மேரேஜ் ஆகி வந்தது எல்லாமே தூத்துக்குடி தான். ஸோ இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். தம்பி வேலைக்கு போனதுனால கார் எடுக்க முடியல. ஒசூர்லேயும் காரு பைக்குன்னே கூட்டிகிட்டு போய் இவங்களெல்லாம் ஆட்டோவில் கூப்பிட்டு போகும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்தாங்க. சித்தி வீட்டில் சித்தி, சித்தப்பா, அப்புறம் 2 சிஸ்டர்ஸு. ஒருத்தி மேரேஜ் ஆகி சென்னையில் இருக்கிறா, இன்னொருத்தி இப்போ படிச்சிட்ருக்கிறா. காமனாகவே நேட்டிவ்க்கு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சித்தி பசங்க, மாமா பசங்க இவங்களோட என்ஜாய் பண்ணுற அந்த வைபு எனக்கு ஒரு தனி ஃபீல் தான். எங்களுக்காக ஸ்பெஷலாக தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சித்தி வந்து எப்போவுமே நாங்கள் வரணும், எங்கள் கூட இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பாவும் சேம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் கிஃப்டட்னு தான் சொல்லணும். தேங்காய் பால் சாதமும் காளான் கிரேவியும் தான் இன்றைக்கி மெனு. ஆக்சுவலி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அம்மாவோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அந்த வைப்லேயே தான் எப்போவுமே இருப்போம். ஊருக்குன்னு போயிட்டோன்னா அம்மா வீட்டிலே இருக்க மாட்டோம். ஒன்று நாங்கள் இங்கே இருப்போம், அப்படி இல்லைன்னா சித்தி வீட்டில் தான் இருப்போம். ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இருப்போம். அது நல்லா ஜாலியாக இருக்கும். நான் எப்படி சித்தி சித்தப்பாட்ட க்ளோஸோ அதே மாதிரி தான் என் சிஸ்டர்ஸும். அவங்களும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க. சித்தி மாமா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக முன்னாடியே நான் அந்த வீட்டில் ஃபஸ்ட் பார்ன் சைல்டு. அதனால் இன்னும் அந்த பேம்பரிங் அப்படியே தான் இருக்குது. இந்த கிண்ணத்தை நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டுக்கு பாசிப்பருப்பு பாயசம் தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து கிளாஸில் கொடுத்துட்ருக்காங்க. நான் எப்போவுமே அவங்களுக்கு ஸ்பெஷல்னு சொன்னேன்ல, அதனால் எனக்கு மட்டும் வெள்ளி கிண்ணமும் வெள்ளி ஸ்பூன்லேயும் தான் இன்றைக்கி பாயாசம். இது சும்மா பசங்களெல்லாம் கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.